ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் வென் ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ராகன் ஃப்ரூட் அண்ட் முட்டை வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் இது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ராகன் ஃப்ரூட் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூடவே ஒரு முட்டை. இந்த ரெசிபிக்கு முட்டை சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். இன்னொரு மிக்சிங் பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு சுகர், 2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர். மில்க் பவுடர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் குக்கிங் சோடாவும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ட்ராகன் ஃப்ரூட் அண்ட் எக் மிக்ஸ் நம்ம இதிலேயே சேர்த்துடலாம். இது இன்னொரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதுக்கு எவ்வளோ பால் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு முட்டை அண்ட் ட்ராகன் ஃப்ரூட் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு இது கூடவே நம்ம பால் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர் வந்துட்டு ரொம்ப தனித்தனியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பேட்டர் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இதை இப்போ நம்ம எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு குட்டி ஸ்டீல் பிளேட்டில் ஃபுல்லாக கீ அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இதை இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். இட்லி மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கீ நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சு அதை ட்ராகன் ஃப்ரூட் பேட்டர் வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போது இந்த பிளேட் வந்துட்டு ஸ்டீமரில் வச்சு மேலே வாழை இலையில் கவர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வேகக்குள்ளே அந்த தண்ணி வந்துட்டு அது மேலே விழாது. இப்போ மூடி போட்டு இது ஒரு 12 to 15 மினிட்ஸ் நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தோன்னா இந்த சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். இது ஒரு 12 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.